இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் வசனம் 20. Listen, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in and eat with them, and they will eat with me. Revelation chapter 3 verse 20. என் அருமை தேவ ஜனமே, இயேசு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை விடுவிப்பதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அந்த பிசாசு பிடித்த மனிதனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டபோது அந்த அசுத்த ஆவி, என் பேர் லேகியோன் என்று பதிலளித்தது. அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறும்படி இயேசு கட்டளையிட்டார். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனை பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆம், இயேசுவின் ஒரு பார்வை அல்லது வார்த்தை ஒரு நபரின் வாழ்க்கையில் தெய்வீக மாற்றத்தை உண்டாக்கும். தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். தேவனுடைய படைப்புகள் மிகவும் அற்புதமானவை. இன்றைக்கு இயேசு உங்களிடத்தில், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று கூறுகிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவை உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் கட்டுக்களை உடைத்து உங்களை விடுவிப்பதன் மூலம் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுவார். இயேசு என்ற நாமத்தில் உள்ள வல்லமையின் மூலம் எல்லா கட்டுகளும் உடையும். தேவனுடைய இரத்தத்தில் உள்ள சுத்திகரிப்பின் வல்லமையினால் எந்த ஒரு பாவமும் உங்களை நெருங்க முடியாது. ஆம், உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நீங்கள் விடுதலையுடனும் சமாதானத்துடனும் சந்தோஷமாய் வாழ்வீர்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் இருதயத்திற்குள் வந்து வாசம் பண்ணும். என் சிந்தையை, எண்ணங்களை உம்முடையதாக்கும். என் வாழ்வை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள என்னை வழிநடத்தும். என் வாழ்நாள் முழுவதும் ஆவியானவர் எனக்கு வழிகாட்ட உதவியருளும். கர்த்தாவே, உமது பிரசன்னத்தின் மூலம் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை உயர்த்தி அருளும். உமது ராஜ்யம் என் குடும்பத்திற்குள் வரட்டும். எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.